நிலால போய் ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாருங்க அப்படின்னு கேட்டா நீல் ஆம்ஸ்ட்ராங்னு எல்லாரும் சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான பதில். நிலால போய் ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாருங்க அப்படின்னு கேட்டா நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். இதுதான் காலங்காலமா நமக்கு டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். யார் சார் சொன்னா நிலால போய் கால் வச்சது ஃபர்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு? நிலால ஃபர்ஸ்ட் போனது 3 பேர். இந்த உலகம் எப்போதுமே ஜெயிச்சவனை மட்டும் தான் ஞாபகத்துல வச்சிருக்கோம், தோத்தவனை ஞாபகம் வச்சிருக்காரு. நிலால போய் ஃபர்ஸ்ட் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றத சந்ததியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கமே. நிலால ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீல் ஆம்ஸ்ட்ராங்கு கிடைக்கல. நிலாக்கு போனது மொத்தம் 3 பேர். அதுல ஒரு பைலட் 2 பேர் கூட போனாங்க. அதுல ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஓகேயா? இன்னொருத்தரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போயிருந்தாரு. அவர் ஒரு சீனியர். அந்த சீனியர் சொல்றதை தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கே கேட்கணும். அந்த சீனியர் இங்க இருந்து கிளம்பி போறப்ப கண்டிப்பா இந்த மிஷனை சூப்பரா முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்பினாங்க. அந்த சீனியருக்கு பேரு மைக்கேல் கோலிக் அப்படின்றவர் தான் சீனியர். அந்த மைக்கேல் கோலிக் சொல்றதுதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் கேட்கணும். இவங்க பைலட் 3 பேர் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்புறாங்க மூணுக்கு. அந்த மைக்கேல் கோலிக் சொல்றாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் நம்ம மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இதை நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனியரா இருக்கிற மைக்கேல் கோலிக் நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு சொல்றாரு, எஸ் சார் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கரெக்டா போய் நிலால நிக்குது. டோர் ஓபன் ஆகுது. இங்க இருந்து பேசுறாங்க, yeah we are in very correct situation, very good location, are you ready? The door open. The Michael Kolik, are you ready? ஏனா ஃபர்ஸ்ட் சீனியர் மைக்கேல் கோலிக் தான். மைக்கேல் கோலிக், are you ready? அப்படினோனே மைக்கேல் கோலிக் சூப்பரா உங்களுக்கே தெரியும், அப்பயா மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கரமா டோர் ஓபன் ஆயிருச்சு. மைக்கேல் கோலிக் டோர் ஓபன் ஆயிடுச்சு. மேல இருந்து கீழே பாக்குறாரு, சகதியா சொதன் இருக்கு. அது தண்ணியா இருக்கா புதக்குழியா இருக்கான்னு எதுவுமே தெரியாது. ஒரு அச்சத்தோட பாக்குறாரு மைக்கேல் கோலிக். மைக்கேல் கோலிக் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், are you ready? பின்னாடி நீல் ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறாரு ரெண்டாவதா. ஃபர்ஸ்ட் சான்ஸ் மைக்கேல் கோலிக் கொடுத்தாங்க. எஸ் சார், ஐ அம் ரெடி. 10 9 8 7 6 5 4 3 2 1 0. மைக்கேல் கோலிக் ஜம்ப் அப்படினா மைக்கேல் கோலிக்கோட கால் மட்டும் முன்னாடி வருது, பின்னாடி கால் அங்கேயே நிக்குது. நம்ம மைக்கேல் கோலிக் ஜம்ப் பண்ணல. வாட் ஹேப்பன்? மைக்கேல் கோலிக் ரெடி ஜம்ப். மைக்கேல் கோலிக் முன்னாடி பின்னாடி போறாரு. கீழே குதிக்கலாமா வேண்டாமா, கீழே குதிக்கலாமா வேண்டாமா, சகதியா இருக்குமோ செத்துருவோம் முதல்ல. டக்குன்னு காலை பின்னாடி வச்சு sorry I want some more time, sorry I want some more time அப்படின்ட்டாரு மைக்கேல் கோலிக். நெக்ஸ்ட் இருக்க ஒரே ஒரு ஆளு நீல் ஆம்ஸ்ட்ராங். யாரு? ஜூனியர் நீல் ஆம்ஸ்ட்ராங். நம்மால் அச்சம் காலை பின்னாடி வச்சுட்டாரு. யாரு? மைக்கேல் கோலிக். நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆர் யூ ரெடி? நீல் ஆம்ஸ்ட்ராங்கு பக்குன்னு இது. சீனியர் மைக்கேல் கோலிக்கே குதிக்க பயந்தாரு. நம்ம எப்படா குதிப்போன்னு. எஸ் சார், ஐ அம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு நீல் ஆம்ஸ்ட்ராங். எஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆர் யூ ரெடி? 10 9 8 7 6 5 4 3 2 1 0 அப்படின்னு சொன்னோனே சாவோ பொழைக்கிறோமோ டக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் கீழே குதிச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு தான் அந்த மனுஷன் கண்ணை திறந்து பார்த்திருக்கிறாரு. ஒண்ணுமே ஆகல. அந்த மனுஷன் தரையில நின்று இருக்கிறாரு. உயிர் பொழைச்சிட்டோம். ஜூனியர் நீல் ஆம்ஸ்ட்ராங் கீழே குதிச்சுட்டு சீனியர் மைக்கேல் கோலிக்க, சார் நம்ம சாகல சாதிச்சிட்டோம் கீழே குதிங்கன்னு சொன்னாராம் ஜூனியர் நீல் ஆம்ஸ்ட்ராங். திஸ் இஸ் கால் அச்சம் தவிர். Use the opportunity, don't lose the opportunity. Use the opportunity. மைக்கேல் கோலிக் சீனியருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மனுஷன் அச்சத்தினால விட்டுட்டாருங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அச்சம் தவிர், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குதிச்சாரு. இன்னைக்கு இந்த சாதனைய 2வது 3வது 4வதுன்னு எத்தனையோ பேர் போயிட்டாங்க நிலாக்கு. ஆனால் ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்ற பேரை யாராலையும் பீட் பண்ண முடியாது. தட் இஸ் கால் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு லைஃப்ல அந்த கீழே இறங்கி அந்த விண்கலம் வந்தப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங்க பார்த்து கேட்டாங்களாம், உங்க சீனியர் மைக்கேல் கோலிக் அச்சத்தினால பின்னாடி வந்துட்டாரு, நீ மட்டும் எப்படியா குதிச்ச, பயமே இல்லையான்னு. அதுல அந்த ரிப்போர்ட்டருக்கு அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ என்ன தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங்க நல்லா கவனிங்க. அந்த ரிப்போர்ட்டருக்கு அவர் சொன்னாரு, என்னுடைய சீனியர் மைக்கேல் கோலிக்கே பயந்துட்டாரு, ஆனா நான் கால் வைக்கிறப்ப ரொம்ப பயந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒண்ணுதான் தோணுச்சு, நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராத. சப்போஸ் நிலால போய் நீ கால் வச்சு செத்தனா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கின்னஸ் ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் நிலால போய் கால் வச்சு செத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு உன் பேர் வரும். உயிரோட இருந்தாலும் உன் பேர் வரும்னு சொல்லி என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. சாகணும்னு நினைச்சு கால் வைக்கல, சாதிக்கணும்னு நினைச்சு கால் வச்சிட்டேன், சாதிச்சிட்டேன்னு சொன்னான். யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இன்னைக்கு அந்த கவர்னர் இடத்துக்கு, ரோட்டரி கவர்னர் இடத்துக்கு அவர் வரதுக்கு எடுத்த உடனே அந்த ரோட்டரி கவர்னர் வந்திருப்பாரா? அவருக்கு ஆளுமை திறன் வேணும், ஃபண்ட் கலெக்ட் பண்ற திறமை வேணும், எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ற ஒரு விஷயம் வேணும். ராஜா மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அந்த ராஜாவுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லி. அந்த இடத்துல நின்று பார்த்தாதான் தெரியும் அந்த ராஜாவுடைய கஷ்டம் என்ன. இன்னைக்கு இவர் இருப்பாரு, இன்னைக்கு மேடையில இருக்கிற அவரு நாளைக்கு கீழே இருப்பாரு, கீழே இருக்கிற நீங்க மேடையில இருப்பீங்க. திஸ் இஸ் கால்ட் ரோட்டரி கிளப். இது இந்த இடம் எனக்கு மட்டும்தான் அப்படின்றது இல்ல. ரோட்டரி இட்ஸ் a teamwork.
இட்ஸ் a unity. எனக்கு ரோட்டரி கவர்னர் ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன், கவர்னர் போறப்ப எங்கேயாவது முக்கியமான இடங்கள்ல அவருடைய ஒய்ஃபையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. எனக்கு அந்த விதத்துல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, சில நேரத்துல கவர்னருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் சண்டை இருந்தா கூட அந்த மனுஷன் இன்னும் 2 நாள்ல ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி சண்டே சீக்கிரம் சமரசப்படுத்திடுவார். ஏன் என் கூட நீ தான் வரணும், இன்னும் 2 நாள் ரோட்டரி நாம்ஸ் ஒய்ஃபோட தான் நான் போகணும் வான். சார், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. தானத்தில் சிறந்த தானம் கண் தானமா? இல்லை. ரத்த தானமா? இல்லை. அன்னதானமா? இல்லை. தானத்தில் சிறந்த தானம் கணவன் மனைவிக்குள்ளும், வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும், நிறுவனத்திலும், எல்லா இடத்திலும் தானத்தில் மிகச்சிறந்த தானம் சமாதானம், சமாதானம், சமாதானம். முதல்ல இந்த சமாதானம் இருக்கணும் சார். கழுத்துக்கு கீழே போடுற இந்த நகையை விட கழுத்துக்கு மேல இருக்கிற புன்னகை மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த நகையை விட இந்த புன்னகை எவ்வளவு பெரிய விஷயம். 100 பவுன கழுத்துல போட்டு கல்யாண வீட்டுல நீங்க போறப்ப அந்த நகையை கேமராமேன் போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. ஆனா ஒரு செயினை மட்டும் போட்டுட்டு அந்த ஸ்மைல வச்சுட்டு போங்களே, பல பேர் சேர்ந்து உங்ககிட்ட நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு, அந்த சிரிச்ச முகம் உன்கிட்ட மாறாம இருக்கேன். ஆனால் அப்படியாப்பட்ட சிரிச்ச முகத்தை இந்த மாஸ்க் போட்டு மறைச்சிருச்சு. நான் குத்து மதிப்பா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சிரிக்கிறீங்களா முறைக்கிறீங்களா எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனுக்கோ ஒரு பேச்சாளருக்கோ ஒரு மேடையில் இருக்கிறவங்களுக்கு அந்த முகத்தை பார்த்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த முகம் சிரிக்கிறதும் தெரியல, கோவமா இருக்கிறதும் தெரியல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நடந்த சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். கொரோனால டெத் நியூஸா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் சார். அப்பா கொரோனால இறந்துட்டார். 13 வயசு பையன். வேலூர் மாவட்டத்தில், நான் சொல்றது கதை இல்ல, நடந்த சம்பவம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். வேலூர் மாவட்டத்தில் காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த தகப்பன் தம் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த தகப்பன், தம் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்லி சேர்த்த தகப்பன் கொரோனால வந்து பொட்டலம் போட்டு பாடியை கூட கொடுக்கல. உங்களுக்கு தான் தெரியுமே, செத்தா 4 பேராவது வரணும்னு சொல்லுவாங்க. இப்ப பணக்காரன், ஏழை, நல்லவன் யாரு செத்தாலும் 4 பேர் கூட வரதில்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பர்சன் கோவில்ல இறந்துட்டார். அந்த மனுஷன் எத்தனையோ பேரை படிக்க வச்சாரு. அந்த மனுஷனை மார்ச்சரியில அந்த கூட்டத்தோட கூட்டமா தான் போட்டிருந்தாங்க. அந்த மனுஷனோட உடம்பு அந்த குடும்பத்துக்கு கிடைக்குமான்னு பார்த்தோம், கிடைக்கலங்க. முந்தையாவது சாம்பலாவது கொடுப்பாங்க, அது சாம்பலும் இல்லை. அவ்வளோ பேரை படிக்க வச்சு அந்த மனுஷனோட உடம்பு மார்ச்சரியில ஒரு கூட்டத்தில் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போய் காமிக்க கூட முடியல. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடிய நோய். தம் புருஷனை தொட்டு அழுக முடியல, தன் அப்பாவை தொட்டு அழ முடியல. தூரத்துல ஒரு 10 நிமிஷம் தான் காமிச்சாங்க. அந்த 10 நிமிஷத்துல தன்னுடைய கணவனை பார்த்து எவ்வளவு அழுக முடியுமோ மனைவி அழுதா. தான் தகப்பனை எவ்வளவு அழ முடியுமோ பார்த்து அழுதா. அழுது முடிச்சுட்டு பேக் பண்ணி பொட்டலம் போட்டு இந்த உடம்பு எங்க போகுதுன்னு கூட தெரியாது, கொடுக்கல, போயிட்டாங்க. போட்டோ போட்டிருக்கிறான். சார், இன்னைக்கு இந்த வியாதி பல பேரை கொண்டு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் கொரோனால எல்லாத்தையும் கொண்டு போச்சு. இந்த 2வது அலை நிறைய நல்ல உள்ளங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. 3வது டெல்டாவோ என்ன வைரஸ் வருதோ தெரியல. இந்த வீணா போன கொரோனா ஊசி போட்டா சரியாயிரும்னு சொல்றாங்க. ஊசி போட்டுட்டு தான் இருக்கிறோம். 13 வயசு பையனுக்காக தன்னுடைய அப்பா வெஜிடபிள்ஸ் விற்கிற அந்த மனுஷன், தேங்க்யூ, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வேலூர் மாவட்டத்தில் அந்த பையனை தனியார் ஸ்கூல்ல படிக்க வச்சார். அந்த பையன் படிச்சான், ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க, ஸ்கூல்ல ஒழுங்கா போற பையங்க. பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கிறோம்னு சொல்லி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து நீட் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி அப்பா கொரோனால இறந்துட்டார். இந்த குடும்பம் அந்த பாடியும் வாங்க முடியல. எங்க அடக்கம் பண்ணாங்க, எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு அந்த பையன், இது எதுக்காக நான் சொல்றேன்னு தெரியுமா, இந்த கையில மொபைல் போன் கொடுத்து இந்த பப்ஜி கேம், கையில மொபைல் போன் கொடுத்து டிக்டாக், மோஜோ நான் விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்ற குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்காக நான் சொல்றேன்.